இந்த 2 டேவும் வெல்கம் டு தேர்ட் டேல இன்னும் வித்தியாசமான புதிதான கதைகளோட எங்களோட டீம் உங்களை சந்திக்க வராங்க. ரெடியா இருங்க, கவனமா இங்க கேளுங்க, ஓகேவா? லாஸ்ட்ல நான் திரும்பி வந்து உங்களை क्वेश्चंस கேட்பேன். உங்களுக்கான பரிசு தயாராகிட்டே இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு TMM ஆன்லைன் வீடியோஸ். நான் உங்களுடைய ஜோயலனா, உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு புது சாங் இதோ அதோட ஆக்ஷன்ஸ் கற்றுக்கிட்டோம். ஸோ வாங்க கற்றுக்கலாம். ஸ்டார்ட் மியூசிக். என் பேரு சோழனா, ஊருக்குள்ள பதுங்கினா, படையல நடுமத்தானா, பரிதாபம் காட்டாதவனா. என் பேரு சோழனா, ஊருக்குள்ள பதுங்கினா, படையல நடுமத்தானா, பரிதாபம் காட்டாதவனா. அச்சோ கிட்ட பையன், அச்சோ கிட்ட பையன். பேசு என்ன தொட்டாதின்னா, லைஃப்ல செஞ்சு வந்தது தன்னார். ஊருக்குள்ள நான் செய்தி சொன்னா கூட்டம் குவியும் எனக்கு முன்னார். இப்போ நான் நல்ல பையன், இப்போ நான் நல்ல பையன். என் பேரு போலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. என் பேரு போலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. நீ தம்பி பாடு, ஹே கும்மாலதா போடு, குட்டி தம்பி பாடு, ஹே கும்மாலதா போடு, குட்டி தம்பி பாடு, ஹே கும்மாலதா போடு, குட்டி தம்பி பாடு, ஹே கும்மாலதா போடு. ஓகே குட்டீஸ், இந்த சாங் இந்த ஆக்ஷனோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இப்போ நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இந்த சாங்குக்கு ஆக்ஷனோட பாடலாம், டான்ஸ் ஆடலாம். என் பேரு சோழனா, ஊருக்குள்ள பதுங்கினா, படையல நடுமத்தானா, பரிதாபம் காட்டாதவனா. என் பேரு சோழனா, ஊருக்குள்ள பதுங்கினா, படையல நடுமத்தானா, பரிதாபம் காட்டாதவனா. அச்சோ கிட்ட பையன், அச்சோ கிட்ட பையன். பேசு என்ன தொட்டாதின்னா, லைஃப்ல செஞ்சு வந்தது தன்னார். ஊருக்குள்ள நான் செய்தி சொன்னா கூட்டம் குவியும் எனக்கு முன்னார். இப்போ நான் நல்ல பையன், இப்போ நான் நல்ல பையன். என் பேரு போலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. என் பேரு போலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. நீ தம்பி பாடு, ஹே கும்மாலதா போடு, குட்டி தம்பி பாடு, ஹே கும்மாலதா போடு, குட்டி தம்பி பாடு, ஹே கும்மாலதா போடு, குட்டி தம்பி பாடு, ஹே கும்மாலதா போடு. நல்லா இருந்தது குட்டீஸ், இந்த சாங்கும் இந்த ஆக்ஷனும். ஸோ வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம். அன்பினே சுப்பா, இந்த ஆன்லைன் வீடியோஸ் பார்க்குறேன் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஸ்பெஷலி குட்டீஸையும் எல்லா சின்ன பசங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கரம் அவங்க எல்லாருடைய கூட இருப்பதாக. அவங்க நிறைய வசனத்தையும் பாடல்களையும் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்களோட பிரேஸ் முடிஞ்சு நல்லதுக்காக. ஓகே குட்டீஸ், நாளைக்கு உங்களை நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஆக்ஷனோட சாங்கோட சந்திக்கிறேன். பாய். ஹாய் பிள்ளைங்களா, நான் உங்கள் டெல்சி ஆண்டி வந்திருக்கேன். இன்னைக்கு டே 3. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இதை கவனமாக கேளுங்க. நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட தலைப்பு என்னென்னா, அற்புதமான விசுவாசம். அதில் நம்ம 100க்கு அதிபதி அப்படின்ற ஒரு மனுஷனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 100க்கு அதிபதி என்ன அப்படின்னாக்கா, அவருக்கு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அந்த 100 பேர்களுக்கு அவர் அதிபதியாக இருந்தார். எப்படின்னா, இப்போ ஸ்கூல்லலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி 100 பேருக்கு அவர் என்னவா இருக்காரு, லீடராக இருக்காரு. அதில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. இந்த விஷயம் அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேற யாரையுமே ஏசப்பா கிட்ட அனுப்பாம இவரே என்ன பண்றாரு அப்படின்னா ஏசப்பா கிட்ட போறாரு. அந்த நாட்கள்ல ஏசப்பா எல்லா இடங்கள்லயும் அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே
எப்படியாவது இவர்கிட்ட போயிட்டு நம்ம அந்த வேலைக்காரனை பத்தி நம்ம எப்படியாவது சொல்லி என்ன பண்ணணும், அவருக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு அதிபதி நினைச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு, நேரா ஏசப்பாட்ட போயிருக்கிறாரு. ஏசப்பா கிட்ட போனா எப்படி இருக்கும், ஏசப்பா சுற்றிலும் நிறைய ஜனங்க, நிறைய பேர் கூட்டமா இருக்காங்களாம். அப்போ இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, அப்படின்னு நின்று இவ்வளவு ஜனம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்காம பொறுமையா இருந்து ஏசப்பாவை பார்த்து அந்த வியாதியஸ்தனா இருந்த அந்த வேலைக்காரனுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பேசியிருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய வேலைக்காரர் ரொம்ப சுகவீனமா இருக்கிறான், நீங்க வந்து அவனுக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னா நான் வரேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் சொன்னாரா, இல்ல நீங்க வர வேணாம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, எங்களோட வேலைக்காரன் சுகமடைவான் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்து ஏசப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். ஏன் அப்படின்னா அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஏசப்பா மேல எவ்வளோ நம்பிக்கை. ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வேலைக்காரன் சுகமடைவான், நேர்ல தான் வரணும் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. அவர் தூரமா இருந்த ஒரு வார்த்தை சொன்னா கூட என்ன, அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவோட வார்த்தை மேல அவ்வளோ நம்பிக்கை அந்த நூற்றுக்கு அதிபதி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆமா, இந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, வேற யாரும் அனுப்பல, அவ்வளோ நேரம் காத்திருந்து அந்த வேலைக்காரனுக்காக ஏசப்பாவை பார்த்து பேசி சுகத்துக்காக அந்த நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவருடைய நோக்கம்லாம் எப்படி இருந்திருக்கு, நம்ம கிட்ட வேலை செஞ்சவங்க சுகமடையணும் அப்படின்றது ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா. இதே மாதிரிதான் ஏசப்பாக்கு நம்ம மேல ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம பாவத்துல இருக்கக்கூடாது, நம்ம வியாதியில இருக்கக்கூடாது, நம்ம பலவீனத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, நமக்காக இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காங்க. அப்ப மட்டும் தான் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இப்பவும் ஏசப்பா செய்வாங்க. இப்பவும் என்ன பண்றாங்க, நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க. ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வேலைக்காரர் சுகமடைஞ்ச மாதிரியே நாமளும் சுகமடைவோம். இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஜுரம் இல்லையே, எதுவுமே இல்லையே அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கலாம், டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கலாம், நம்ம சுத்தி இருக்கவங்களுக்காக ஜெபிக்கலாம். யாருக்காக உடம்பு சரியில்லைன்னு ஜெபிச்சாலும், யாருக்காக எந்த நோக்கத்திற்காக ஜெபிச்சாலும் அது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்டு சுகம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்னுடைய நோக்கம் என்ன, ஏசப்பா கிட்ட நம்ம போய் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம போய் பரிந்து பேசி ஜெபிக்கணும் அப்படின்றது நம்முடைய நோக்கமா இருக்கணும். Praise the Lord. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். God bless you all. வசனம் பார்க்கலாமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவருக்கும் உண்மையாய், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18. திருப்பி சொல்லலாமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவருக்கும் உண்மையாய், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18. Thank you. Bye. நம்ம இப்போ டே 3ல இருக்கோம். டே 3க்கு என்ன கிராஃப்ட் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வசனம் என்னன்னு பார்க்கலாம். அவரும் அக்கிரமங்கள் நாம் மன்னித்து நோய்களை குணமாக்குவார். சங்கீதம் 103:3. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளோட லைஃப் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளா இருக்கும். ஏசப்பா நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது நம்ம லைஃப் எப்படி ஆயிடும், முழுமையா ஆயிடும். இந்த ஃபேனை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு திக் சார்ட் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்டை இந்த மாதிரி நீங்க A4 ஷீட் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஈக்குவல் சைஸ்ல வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க மடக்கி மடக்கி ஃபோல்ட் பண்ணணும். நீங்க ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி கிடைச்சிடும். ஓகேவா? அப்படி கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை திரும்பியும் நீங்க இந்த மாதிரி ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி இங்க நீங்க ஒரு சின்னதா கயிறு வச்சு என்ன பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம். கட்டிட்டு நீங்க இங்க இந்த சைடுல வந்து ஐ ஸ்டிக்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி நீங்க இதை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேன் கிடைச்சிடும். Thank you children.
ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அன்னோன் ஃபேக்ட்ஸ். நான் உங்களோட ஜோயிலில் பேசுகிறேன். உங்கள் எல்லாரும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஃபேக்ட்குள்ளே போகலாம். அமேசானில் ஏஞ்சல் செட்ஸ் பர்சனல் ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு ட்ராக்கரை காஸ்ட்லியாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ராக்கர் கிட்டா தராங்க. இந்த ட்ராக்கரை நீங்கள் யாராவது மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அவங்க எங்கே போகிறாங்க வராங்க இருக்காங்கன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த சின்ன கேஜெட், இந்த சின்ன ட்ராக்கர் இதுவே இப்போ ஒரு மனிதனை எங்கே போகிறேன் எங்கே வரான் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய ஏசப்பா நம்மளை சுற்றி சூழ்ந்திருக்காரா, நம்ம என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல. நம்மளை படித்த ஏசப்பா அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு எல்லாமே தெரியும். அதான் பைபிள் சொல்லுது. சங்கீதம் 139 3 என்ன சொல்லுதுன்னா, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். பார்த்தீங்களா, ஏசப்பா நம்மளை சூழ்ந்திருக்கார். நம்ம எங்கே போனாலும் இருந்தாலும் ஏசப்பாவுக்கு தெரியும். நம்ம எந்த ஒரு பாவமும் பண்ணாமல் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருந்தோம்னா ஏசப்பா நம்மளை பத்திரமா பாதுகாப்பார். ஓகே, நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய். சூப்பராக இருந்ததா? எங்களோட சாங்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஓகே, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பார்க்குறீங்களா? ஓகே, இது கேள்விக்கான நேரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த பாடத்தோட தலைப்பு என்ன? எழுதியாச்சா? செகண்ட் கொஸ்டின், இந்த பாடத்தோட நோக்கம் என்ன? தேர்ட் கொஸ்டின், இயேசு எப்படி வேலைக்காரனை சுகமாக்கினார்? ஃபோர்த் கொஸ்டின், வேலைக்காரனுக்கு என்ன ஆச்சு? ஃபிஃப்த் கொஸ்டின், யார் அதிகமா இயேசுவை விசுவாசிச்சது? சூப்பர், நீங்க எல்லாரும் ஆன்சரை ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீழே காட்டுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அழகா ஆன்சர் வித் அட்ரஸோட அனுப்புறீங்களா? இந்த 2 நாளா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமா நீங்க எல்லாரும் இந்த தேர்ட் எக்ஸாம். பாய். பிரைஸ் லார்ட். தம்பி தங்கச்சிங்களா நல்லா இருக்கா? 3ஆவது நாள் VBSல நிறைய ஸ்டோரிஸு, கிராஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? மனப்பாட வசனம் படிச்சிட்டிங்களா? மறக்காமல் மனப்பாட வசனம் படிங்க. இந்த வசனம் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். கவலைப்படாதீங்க, உங்கள் ரிசல்ட் எல்லாத்தையும் ஏசப்பா பொறுப்பெடுக்க போகிறார். எல்லாரும் நல்ல மார்க்கோடு பாஸ் பண்ண போகிறீங்க. சரியா? ஜோம் பண்ணலாமா? இன்னைக்கு அங்கிள் நான் உங்களுக்காக ரிசல்ட்டுக்காக ஜோம் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து அடுத்த கிளாஸ்க்குள்ளாக போக போகிறீங்க. ஜோம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, யாரெல்லாம் இந்த VBSல கலந்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு குட்டி தம்பி தங்கச்சி ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா படிக்கவும், ஆண்டவரே அவங்க எழுதியிருக்கிற எக்ஸாமில் நல்ல மார்க்கோடு பாஸ் பண்ண கிருபை கொடுங்க. ரிசல்ட் பயத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் பண்ண வைப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் நல்ல மனப்பாட வசனமெல்லாம் வாசிக்கவும் மனப்பாடம் பண்ணவும் கிருபை தாங்க. உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருப்பதாக ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். ஆமென். God bless you.